ஆதியாகமம் பைபிளில் முதல் புத்தகம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 26 வரை வாசிச்சுட்டு அதிலிருந்து தியானத்தை நாம் கேட்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா. ஆதியாகமம் 49 22 26 வரை. யோசேப்பு கனிதரும் செடின்னு இருக்கும், அதுலேருந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? எடுத்தவங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஜலத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கற்பங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் ஏற்றுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. சரி, இப்போ நீங்கள் தலைப்பை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு கனிதரும் செடி. இதான் இன்னைக்கு தலைப்பு. அது 22 இருக்கு பாருங்க அந்த வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது 2 தர, அவன் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் என்ன செய்யும்? படர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கனிதருகிற வாழ்க்கை. வரங்கள் நமக்கு தேவைதான். வரங்களை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். இயேசு தான் தெய்வம் என்று நிரூபிக்கலாம். அந்த வரங்களோடு கூட ஆவிக்குரிய கனிகளும் தேவை. கனி என்று சொல்லும்போது நேற்று 2 செய்திகளை நான் ஞாபகப்படுத்தினேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தெரியுமே, மனப்படமாக சொல்லுங்களேன், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம். கலாத்தியர் 5:22 அங்கே ஆவியின் கனியோ என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ரைட்டுங்களா? சரி, இப்பேற்பட்ட கனி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 9 வித கனியும் அவரிடத்துல கிரியை செய்யுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு அன்பாக இருந்தார். அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். அவருக்கும் ஊழியத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. ஆவியில் களி கூர்ந்து அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு சந்தோஷம். இது இந்த ஆவிக்குரிய கனி இந்த 9 குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஜீசஸ் சந்தோஷமாக இருந்தார். அடுத்து இயேசு கிறிஸ்து சமாதானமாக உடையவராய் இருந்தார். பிதாவோடும் சமாதானமாக இருந்தார். மனிதர்களோடு என்ன செஞ்சார்? சமாதானமாக இருந்தார். சமாதானம் இல்லாத மனிதரை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணி அவர் சமாதான காரணராய், சமாதான பிரபுவாய், சமாதானத்தின் தேவனாய் அவர் இருந்தார். அடுத்து சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இயேசுனிடத்தில் நீடிய பொறுமை இருந்துச்சுங்களா? இல்லைங்களா? நம்மள்கிட்ட தான் சில நேரம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட என்ன இருந்தது? உங்கள்கிட்ட என்கிட்ட தான் சில நேரம் நீடிய பொறுமை இல்லை. ஆனால் அவர்கிட்ட நீடிய பொறுமை இருந்தது. ரைட்டுங்களா? அடுத்து தயவு, உதவி செய்கிற குணம் ஜீசஸ்கிட்ட இருந்தது. நற்குணம் இயேசுகிட்ட இருந்தது. நிறைய அப்படியே ஒவ்வொன்றா சொன்ன நேரங்க தான் வேகமாக இப்போ இருக்கிறேன். அடுத்து விசுவாசம்னு அங்கே வருது. ஆனால் நீங்கள் ஆங்கில பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல், அந்த இடத்துல உண்மை, அதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அங்கே வர்ற விசுவாசம் மற்ற விசுவாசம் மாரி அந்த விசுவாசம் நினச்சிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்போ ஆவியின் கனியில் வருகிற விசுவாசம் அந்த விசுவாசம் இல்லை. அந்த இடத்துல என்ன வார்த்தை வருது? ஃபெய்த்ஃபுல், உண்மையாக இருந்தார் இயேசு. எல்லா விஷயத்திலும் ஜீசஸ் உண்மையாக இருந்தார். அடுத்து இச்சை அடக்கமாய் நமக்கு வர்ற அத்தனை சோதனை, அவரும் மனிதராய் தேவகுமாரன் மனிதகுமாராக வந்ததுனால அவ்வளவு காரியமும் வந்துச்சு. ஆனால் எல்லா விஷயத்திலும் உணவில்,
இன்னும் எந்த விஷயத்திலும் ஜீசஸ் எப்படி இருந்தார்? இச்சை அடக்கம் உள்ளவராக இருந்தார். சரி, இப்போ நம்ம இந்த சுபாவம் ஜோசப்கிட்ட இருந்தது. நீங்கள் யோசேப்பு இயேசுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் செய்திக்கு அப்புறம் போகிறேன். அவருடைய கேரக்டரை நீங்கள் நல்லா யோசேப்புடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் பல முறை படிச்சிருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு 37ஆம் அதிகாரம் யோசேப்பு அந்த சரித்திரங்கிறது 50ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே கால் ஒழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பல முறை படிச்சிருந்தாலும் சரி, 37லேருந்து 50 வரைக்கும் அப்படி எழுந்திரிக்கலாம் நினச்சா கூட என்னால் என்ன செய்ய முடியல, அதோட ஒன்றித்து போயிட்டேன். எப்போ நீங்கள் பைபிள் படித்தாலும் சில காரியங்கள் மாரி சொல்லும்போது நீங்கள் கடைப்பிடிங்க. அப்படி சம்பவத்தை அப்படியே யோசேப்புடைய பாடுகள், காரியம், சகோதரர்கள் பகைத்தது, பிறகு நன்மை செஞ்சது, அப்படியே அப்படியே படிப்பது மாத்திரமல்ல, படித்து தியானித்து, படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காரியங்களை படித்து அதே ஒவ்வொரு அதிகாரத்தை அப்படியே தியானித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த 50 அதிகாரத்தை படிக்கிற வரைக்கும், அந்த 37லேருந்து பல முறை படித்திருந்தாலும் திரும்ப படிக்க தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதனால் நீங்களும் இந்த செய்திக்கு பிறகு, இப்போ செய்தியில் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், திரும்ப வீட்டில் போய் நீங்கள் அந்த 37ஆம் அதிகாரம் அப்படி சரித்திரம் இருக்குது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் கடைசி 50 வரைக்கும், இடையில யூதான்னு ஒருத்தர் சரித்திரம் வரும், அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா அது இடையில வரும். மிச்சம் பார்த்தீங்கன்னா 50 அதிகாரம் யோசேப்பை குறித்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 12 குமாரரை கூப்பிட்டுட்டு ஆவியில் ஏவப்பட்டு, அப்பாவாக இருந்தாலும் பிள்ளைய வாயில் வந்த வார்த்தையை சொல்லி ஆஸ்வதிக்கல. ஆவியானவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்களாம் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததுனால குமாரராக அழைத்து நீங்கள் கூடி வாருங்க, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு பிள்ளையாக அங்கே ஆஸ்வதி. அதுதான் 49ஆம் அதிகாரம். ரூபன், நீ சேஷபுத்திர பார்க்க, ஆனால் நீ தண்ணீரை போல தளம்பினவனே. சிமியோன், லேவி, ஏக சகோதரர், பட்டயம் கொடுமையின் கருவிகள். யூதா, நீ பால சிங்கம். இசக்கார், செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்தை கழுத. ஸ்தோத்திரம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரம். இன்னும் காத்து இராணுவ கூட்டத்தில் அவன் பாய்வான். ஆசாருடைய ஆகாரம் செழுமையாக இருக்கும். நப்தலி, விடுதலை பெற்ற பெண்மான். இப்படி ஒவ்வொரு குழந்தையாய் ஒவ்வொரு அப்படியே ஆண் பிள்ளைகள் 12 பேரை ஆவியானவர் அவர் இஷ்டத்துக்கு வாயில் வந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ணலை. ஆவியானவர் அவருக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதன் பிரகாரமே, அவங்க சுபாவம் பிரகாரமாகவே அவங்க இருந்தாங்க. ஆனால் யோசேப்புன்னு பேர் வரும்போது ஆதியாகமம் 49, 22 பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி. இதே மாதிரி மோசே வயதான காலத்தில் 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் போது மற்ற ஆசீர்வாதங்களோட ஜோசப்புக்கு சொன்ன ஆசீர்வாதம் இன்னும் அது மற்ற புத்தகத்தில் இருக்கிறது. நம்ம அங்கே நான் போக விரும்பலை, இதுதான் நம்ம தியானம். யோசேப்பு கனிதரும் செடி. இப்போ நான் சொன்ன பிரகாரம் ஆண்டவர்கிட்ட அந்த 9 சுபாவங்கள் இருந்தது போல் யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சில நல்ல சுபாவங்கள் இருந்தது. யோசேப்புக்கும் ஜீசஸுக்கும் நிறைய காரியம். இப்போ யோசேப்பை சகோதரர்கள் வெறுத்தாங்க, அதே போல் சொந்த சகோதரரை ஜீசஸை வெறுத்தாங்க. யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்றது போல் இயேசு எத்தனை வெள்ளி காசு காட்டி கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசுக்கு. இப்படி நிறையா காரியங்கள் யோசேப்போட ஜீசஸையும் கம்பேர் பண்ணால் நிறையா காரியங்கள் ஒத்துருக்கு. அது செய்தியில் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் சொல்ல இப்போ நேரம் சமயம் போதாது. சரி, இப்போ ஆதியாகமத்தில் நீங்கள் வாங்க. அவருடைய சுபாவம், அவருடைய கனிதரும் வாழ்வு, அந்த கேரக்டர் தான். அப்படி சுபாவம், அப்படி நல்ல ஒரு கனி கொடுக்குற சுபாவம். அப்போ இது மாதிரி பைபிள் கிடையாது. கலாத்தியர் 5:22 அவருக்கு தெரியாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைலாம் அந்த நமக்கு தான் வசனம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சுபாவத்தை, ஜீசஸுடைய சுபாவத்தை அப்போவே வெளிப்படுத்தின ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருக்கிறார். இப்போ 37லேருந்து 50 வரைக்கும் வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கிட்ட இருந்த முக்கியமான சுபாவத்தை எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, சிலதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவருடைய நல்ல ஒரு கேரக்டர் என்னன்னா, இப்போ முதல்ல ஆவின் கனியில் வர்றது முதல் கேரக்டர் என்னது? அன்பு. அன்பு அவர்கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 45 எடுங்க.
மிச்ச காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அன்பு அவர்கிட்ட இருந்ததுக்கு பல காரியம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தெளிவாய் போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 45, 14, 15. தன் தம்பியாகிய பென்யமீனின், நல்ல கவனிங்க, கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். அடுத்த பக்கம் பின்னாடி அதுக்கப்புறம் அத்தனை பேரையும், சகோதரர் யாவரையும் முத்தம், அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது, முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு கூட சம்பாசித்தார்கள், பேசினார்கள். நல்லா கவனிங்க கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த யோசேப்பு 17 வயதில் அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக ஒரு கதையை போல் சொல்கிறேன். உங்களுக்கு யோசேப்பு சரித்திரம் தெரியும். அப்போ 17 வயதில் பல வர்ண அங்கிய யோசேப்புக்கு, இந்த வயசான காலத்தில் ஜோசப் பிறந்ததுனால அப்பா பல வர்ண அங்கியே போட்டார். அது இன்னைக்கு பார்க்குறோம். 2 பேர் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, பெற்றோர் ஒரு பிள்ளைய கொஞ்சம் நேசிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அடுத்த பிள்ளைக்கு பொறாமை வந்துடும். அதுலேயும் ட்ரெஸ் இது நடந்தனால அதை சொல்கிறேன். அவர் எல்லாத்துக்கும் இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, ஒரே யூனிஃபார்மாக ட்ரெஸ் எடுத்துடுறாங்க, ஒரே ஈக்குவலாக எடுத்து, கலர் வித்தியாசமாக இருந்தாலும் பெற்றோர்கள் எடுத்துடுறாங்க. ஆனால் இவர் காரியத்துக்கு அங்கே நான் போகலை. இப்படி பல வர்ணம் அங்கேயே உடுத்தினதுனால அப்போவே யோசேப்பு மேலே என்ன செஞ்சாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதெல்லாம் சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை இருந்துச்சு. அடுத்து இந்த யோசேப்புக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பழக்கம்னா, ஆண்டவர் கனவை கொடுப்பார், கனவு மூலம் என்ன செய்வார், பேசுவார். அப்போ ஒரு கனவை கண்டு இவர் கொஞ்சம் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு வெகுளியாக இருந்து அண்ணன்மார்கள்லாம் நடந்ததை உண்மையை சொன்னார். அதை தன்னை பெருமையாக எல்லாரும் வணங்குவாங்க, அப்பா அம்மா வணங்குவாங்க, அந்த நோக்கத்தில் அவர் சொல்லலை. ஆண்டவர் தான் அந்த கனவை என்ன செஞ்சார், தரிசனத்தை கனவு மூலம் என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அப்போ வயலில் அரிக்கட்டிகள்லாம் அறுத்து கொண்டிருந்தோம். என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு வந்து என்னை என்ன செய்து சுற்றி வணங்கி நின்றது. இதன் நிமித்தம் இன்னும் பாய்க்கிறாங்க. ஏற்கனவே ட்ரெஸ்ஸு பல வர்ண அங்கி, யோசேப்பு அந்த வயசான காலத்தில் ஜேக்கப் ரொம்ப அதிகமாக நேசித்தனால அப்போவே பொறாமல் பகைச்சாங்க சகோதரரை ட்ரெஸ்ஸு விஷயத்தில். அப்புறம் இந்த கனவு சொப்பனத்தை நிமித்தம் இன்னும் பாய்க்கிறாங்க. அடுத்து வேறொரு சொப்பனம் கண்டு இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாரு, சூரியன் சந்திரன் 11 அந்த நட்சத்திரங்கள்லாம் வணங்கணும்னு சொன்னோன்னே, இதை கேட்டோன்னே அவங்க தகப்பனை என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கடிந்து கொள்கிறாரு. இப்படி இதை நிமித்தம் இருந்தாலும் சகோதரர்கள் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீ போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும்போது இவர் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா என்னையெல்லாம் பகைக்கிறாங்க, நான் சொப்பனை கண்டேன் இன்னும் பகைக்கிறாங்க, நீங்கள் கூட என்னை கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டீங்க, அதனால் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏற்கனவே இந்த பில்கால் சில்பால், இந்த மறுமணி ஆட்டிகளுடைய பிள்ளைகள்லாம் துன்மார்க்கமாக நடக்கும்போது அந்த துன்மார்க்கத்தை இவர் செய்யாமல் அந்த வயசில் பரிசுத்தமாக இருந்து அப்பாட்ட சொல்லுவார். அது காட்டி கொடுக்கறதல்ல, ஏன்னா என்ன தானே ஓன் பிரதர் தானே, அண்ணன் தம்பிங்க இப்படி தவறெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, வேறு தாய் மற்ற தாயாக இருந்தாலும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள், தாய் தான் ஒவ்வொருத்தர். அப்படி இருந்தாலும் அந்த மறுமனையில் குமாரோடு இருந்த அந்த துன்மார்க்கத்தெல்லாம் தகப்பனுக்கு சொல்லி வருவார். அவங்களும் பகைச்சாங்க. இப்போ நம்ம செய்கிற தப்பை வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட இந்த யோசேப்பு சொல்லலான்னு சொல்லி அங்கேயும் அப்பையும் பாய்க்கிறாங்க. ஆனால் நான் யோசிக்கிறேன், அந்த சகோதரர்கள் மேலே அன்பு இருந்ததுனால தான் அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே போய் அவ்வளோ தூரம் நடந்து போய் அந்த சீகம்ங்கிற இடத்துல போய் என்ன செய்கிறாரு, போய் விசாரிக்கிறார். அங்கே போனால் அவங்க வேறொரு பக்கம் ஆடுகளை ஆடு மேய்க்கிறது அவங்க வேலை, வேறொரு பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறாங்க. அப்போ அங்கேயும் தோத்தானுக்கு அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அங்கேயும் போய் அன்பு நிமித்தம் சகோதரர்களுக்கு போய் அப்பா கொடுத்தது சேமம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீ அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய, நீ விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி அன்பு நிமித்தம் அவர் போகிறாரு. நல்லா கவனிங்க, யோசேப்பு தூரத்துலேருந்து வரும்போதே இதை சொப்பனக்காரன் வர்றான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும், இவனை கொன்று போடலான்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறாங்க.
நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரூபன ஆண்டவர் எழுப்புகிறார். ரூபன் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த பசங்களாம் அண்ணன் தம்பி பற்றி தெரியும். இந்த லேவி சிமியெல்லாம் போய் என்ன செஞ்சாங்க? பட்டயத்தை எடுத்து போய் வெட்டுன ஆட்கள். அதனால் தம்பியை கொன்னாலும் கொண்டு போடுவாங்க. இவர் தான் ரூபன் தான் மூத்தவர். இவர்கிட்ட சில தவறு இருந்தாலும் சில நல்ல காரியம் இருந்துச்சு. அதனால் தூக்கி என்ன செஞ்சிடலாம்? தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் போட்டுடலாம். ஏன் அவருக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னா, எப்படியாவது அவர் என்ன செஞ்சிடான், அப்புறம் யாராவது காப்பாற்றிடுவாங்க. அந்த எண்ணத்தில், அந்த நல்ல நோக்கத்தில் அப்போ விட்டுருந்தா அப்போவே ஜோசப்பை கொண்டிருப்பாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யோசேப்புடைய சுபாவம் அன்பின் சுபாவம். அன்பு அந்த கனி இருந்துச்சு. ஆனால் சகோதரர்களுக்குள்ளே அந்த அன்புங்கிற கனி இல்லாதனால தான் சொந்த சகோதரனை கொல்ல நினைக்கிறாங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ அன்பு இல்லாதனால தான் பொறாமை கண்டார்கள். அன்பு இருந்தால் நேசிப்பாங்க. அன்பு இல்லாதனால தான் சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். அந்த அன்பு இல்லாதனால தான் தூக்கி என்ன செஞ்சாங்க? குழியில் போட்டாங்க. இதுதான் இந்த கனியை தான் நான் டிஃபரன்ஸ் பண்ணுறேன். அப்போ யோசேப்புக்குள்ளே அன்புங்கிற கனி இருந்துச்சு. ஆனால் மற்ற சகோதரர்களுக்குள்ளே அந்த அன்புங்கிற கனி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து ரூபன் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி அது உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த காரியத்தை அவர் செஞ்சார். செஞ்சுட்டு அவரும் ஆடு மாடு மேய்க்கிறதுனால இன்னொரு பக்கமாக என்ன செஞ்சிட்டாரு? ரூபன் போயிட்டார். ரூபன் போன உடனே மறுபடியும் ஆண்டவர் யூதா உள்ளத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இப்போ யூதா என்ன செய்யணும்? இவர் தண்ணீர் இல்லாத குழி அப்படியே இருந்து செத்து போயிடுவார். என்ன தந்தாலும் தம்பி தானே. அப்போ அந்த 12 சகோதரர்கள் அடுத்த ஒருத்தர் யூதா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இஸ்மவேலர் வர்றாங்க, அவங்க என்ன செஞ்சான்? அவங்க கையில் 20 வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சிடலாம்? நம்ம வித்துடலான்னு சொல்லி அவரு காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஆலோசனை சொல்கிறார். ஃபஸ்ட்டு ரூபன் காப்பாற்றுக்கிறதுக்காகத்தான் குழியில் போட்டாங்க. அவர் குழியில் போட்டோன்னே சரின்ட்டு இவங்க சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. எல்லா சகோதரர்களும் குழியில் போட்டுட்டு பாருங்கள் சாப்பாடு. இப்போ சொந்த சகோதரன் எங்கே போடுறாங்க? குழியில் போட்டுட்டு இவங்கெல்லாம் உட்காந்து என்ன செய்கிறாங்க? கூட்டாஞ்சோறு. எப்படிங்க சாப்பிட மனசு வந்துச்சு? சாப்பிட்றாங்க. இந்த நேரத்தில் தான் யூதா உள்ளத்தில் ஆண்டவர் பேசி இஸ்மவேலர் வர்றாங்க, எப்படிடா காப்பாற்றலாம் அப்படி யோசனை பண்ணும்போது அவருக்குள்ள அந்த இறக்க சுபாவம் வந்து அப்படியே 20 வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க. இவங்க வாங்கிட்டு போனவங்க கடைசியில் எங்கே போகிறாங்க? போயிட்டு போத்திபார், பார்வோனுடைய முக்கியமான அந்த அதிகாரி, அரண்மனை அதிகாரி, அந்த போத்திபார்ட்ட என்ன செய்கிறாங்க? அவங்க வித்துடுறாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்படி வித்துடுறாங்க. இப்போ அப்படி ஸ்டெப்பாக போகிறேன். அந்த அன்பு சுபாவம் வருது. இன்னும் மற்ற காரியங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் 39ஆம் அதிகாரம் எடுங்க. 39ஆம் அதிகாரம் 7. இங்கே ஒரு அவருடைய ஆவியினுடைய கனியை இன்னொரு சுபாவத்தை சொல்லுகிறேன். 39, 7, 8. அந்த வீட்டில் போனோன்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அந்த யோசேப்பின் நிமித்தம் அந்த போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு வீட்டுக்கு அதிகாரியாக இருக்கிறாரு, ஹோம் மினிஸ்டராக வீட்டுக்கு அதிகாரியாக இருக்கிறாரு. ஆனால் இவர் ஒரு அடிமை தான். ஆனால் கர்த்தருக்கு தயவு இருந்ததுனால அந்த வீட்டில் அப்படி இருக்கிறாரு. அந்த எச்சமாட்டி ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இல்லை. இந்த யோசேப்பு நல்ல அழகான ரூபம், நல்ல சௌந்தரிய முகம், அழகான ரூபமும் நல்ல சௌந்தரிய முகமாக இருந்ததுனால 7வது வசனம், சில நாள் சென்ற பின்பு வாசிங்கம்மா, அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் கவனிங்க, அதான் ரொம்ப முக்கியம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இந்த இடத்துல யோசேப்பினுடைய ஆவியினுடைய கனியில் இன்னொரு குணாதிசயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இச்சை அடக்கம் யோசேப்புக்குள்ள இருந்தது. ஆவியின் கனியில் ஒன்று என்னது? இச்சை அடக்கம். முதல்ல அன்பு. அந்த அன்பை குறித்து பின்னாடி நான் சொல்கிறேன். முகவரையாக சொன்னேன். வாசித்த பகுதி இந்த கட்டி பிடிச்ச காரியத்தில் அன்பின் நிமித்தம் பின்னாடி சொல்கிறேன் அந்த அன்பு கனியை. ஆனால் இந்த அப்படியே ஸ்டெப்பாக போனால் உங்களுக்கு புரியும். அவருடைய சரித்திரமும்
பறிச்ச மாதிரி இருக்கும், அவருடைய கனி அவர்கிட்ட இருந்ததையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நல்ல அழகா நல்ல சௌந்தரிய முகமாக இருந்ததுனால இப்போ எஜமான் வெளியில் ஊருக்கு போயிட்டார். அவர் வேலை விஷயம், அவரும் ஒரு அதிகாரி, பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக இருந்தார். இப்போ அந்த எஜமாட்டி கண் போட்டு நித்தம் நித்தம் சரி ஒரு தடவை சொன்னோன்னே ஜோசப் சொல்லிட்டார், எந்த வீட்டில் பெரியவன் யாரும் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிற, உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வீட்டில் யாரும் இல்லை, தனி ரூமு, எஜமாட்டி நீங்கள் தான் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் செஞ்சிடலாம். ஆனால் இதை தேவன் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர், என் எஜமான் அவர் பார்க்கலான்னு உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கலானாலும் கர்த்தர் பார்க்குறார். அப்போ அவருக்கு இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டேன், பொல்லாங்கு இது பாவம். அப்போ இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு இந்த நான் செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொன்ன பிறகாவது இந்த எஜமாட்டி ஒரு உணர்வு அடைஞ்சிருக்கணும். ஐயோ, அப்போ நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம புருஷனுக்கு துரோகம் பண்ணுறோம், தேவனுக்கு விரோதமாக தான். அப்போ இவர் ஒரு வாலிபன், இந்த பாவத்தை பண்ணலாம் செய்யலாம். ஆனால் இப்படி தெய்வத்துக்கு பயந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்குள்ள அந்த இச்சையின் ஆவி இருந்ததுனால, அந்த இச்சை அவளை மேற்கொண்டதுனால நித்தம் 10 பாருங்க, டெய்லி நித்த யோசிப்போடு இப்படியே பேசி வர்றா. பச்சையாக சொல்லி, வா இந்த பாவத்தை செய்யலாம், தனியாக இருக்கிறேன், எச்சமான் இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, போயிட்டாரு. ஆனால் அவளோட சயனிக்கும் அவளோட இருக்கவும் ஜோசப் என்ன செய்யல? சம்மதிக்கலை. அப்பவாது அவ தெரிஞ்சிருக்கணும். யாரும் கோச்சிக்காதீங்க அவங்கிறதுனால. சரி, அந்த சகோதரி அப்பாவது அந்த சகோதரிக்கு என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை சொன்னால் அப்பாவது உணர்வு வந்திருக்கணும். அடுத்து நித்த சொல்லியும் சம்மதிக்கும் போது, அப்போ ஏன்டா அவ்வளோ தரம் இந்த பாவத்துக்கு எழுத்து இந்த வாலிப பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்போ ஏதோ தெய்வத்தை சொல்கிறான். தேவன் அவனோட கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு நிமித்தம் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அப்படி தான் போட்டிருக்கு பைபிள். அந்த வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போத்திபார் வீட்டெல்லாம் யோசேப்பு நிமித்தம் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதி. காரணம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா அவன் செய்ததெல்லாம் தொலங்கினது, தொட்டதெல்லாம் தொலங்கினது, செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ ஒரு நாள் காரியத்தை நான் சுருக்கிற எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. இப்படி தனியாக இருக்கும்போது அந்த பாவத்துக்கு இழுக்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. அப்படி மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி அந்த பாவத்திற்கு, விபச்சார பாவத்திற்கு இழுக்கும்போது அந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறான். ஓடுன உடனே அப்படியே டென்ட் மாறுது பாருங்க. இவ தான் பாவத்துக்கு இழுத்தா, இவ தான் டெய்லி பண்ணுனா, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்ததும் இவ தான். ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா, அப்படியே டோட்டலாக காரியத்தை மாற்றி பேசி மற்ற வேலைக்காரலாம் இருக்காங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு, இது மாதிரி எபிரேய மனுஷர் இப்படி வந்தான், நம்ம இடத்துல வந்தான், என்னை சரசம் பண்ணும்படி வந்தான், என்னோட இப்படி இந்த காரியத்தில் என்னை கெடுக்க வந்தான், ரேப் பண்ண வந்தான் அப்படின்னு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டோன்னா வேலைக்காரங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே நம்பிட்டாங்க. கையில் வேற என்ன இருக்குது? அடையாளத்துக்கு ட்ரெஸ் இருக்குது, அந்த மேல் வஸ்திரம் இருக்குது. ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அந்த இச்சைக்கு விலகி என்ன செய்கிறாரு? ஓடுறத பார்க்குறோம். இதுதாங்க இச்சை அடக்கம். அப்போ இவ சத்தமிட்டு கூப்பிட்டு அவன் மேலே வீண் பழியை செலுத்தி அந்த ட்ரெஸ்ஸை வச்சிருந்து, வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சிருந்து, வீட்டுக்காரர் வந்த உடனே அதே மாதிரி இது மாதிரி நீங்கள், ஏன்னா அவர் நம்பிக்கையான மனுஷன், தெரியும் ஜோசப் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் மனைவி சொன்னோன்னே கையில் வேறு ட்ரெஸ்ஸு வேறு இருந்ததுனால, இவரும் இல்லாதனால ஒருவேளை ஜோசப் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ண வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சி அப்படியே நம்பி அந்த எஜமான் கேட்டபோது அவருக்கு கடும் கோபம் என்ன செஞ்சது? அவருக்கு கோபம் மூண்டு, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால இப்போ தூக்கி எங்கே போடுறாங்க? சிறைச்சாலையில். நான் இதில் ஒரு காரியத்தை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, இப்பேற்பட்ட பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த இச்சை அடக்கங்கிற கனி அப்படி இருந்ததுனால அவருக்கு 30வது வயதில் நல்ல அரண்மனையில் ஆஸ்நாத், அந்த அவரே பார்வோன் தலைமையில் ஒரு அரண்மனையில் கல்யாணம் நடந்தால் எப்படி நடக்கும்?
அவ்வளவு சிறப்பாய் நேர்த்தியாய் யோசேப்பு கற்பை தன் வாலிப வயதில் காத்து கொண்டதுனாலே அந்த யோசேப்புக்கென்று வைத்திருந்த யோசேப்புடைய மனைவி பேர் என்ன பேரு? ஆஸ்நாத். அப்ப ஆஸ்நாத்தை கர்த்தர் கொடுத்து 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த 2 ஆண் பிள்ளைகளும் கோத்திர பிதாக்களாக பங்குல சேஷபுத்திர பாகம் ரூபனுக்கு தான் கிடைக்கணும். ரூபனை தாண்டி யோசேப்புடைய 2 புத்திரர்கள் மனாசே எப்ராஹிமுக்கு என்ன செஞ்சது? வந்ததை பார்க்கிறோம். இதற்கு காரணம் அந்த செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கத்தை குறித்து அந்த ஆவியின் கனியில் வரும்போது இன்னும் விரிவாக தியானிப்போம். ஆனால் இப்போ யோசேப்புடைய காரியத்தை தான் தியானிக்கிறோம். யோசேப்பு கனி தரும் செடி என்று என் ஆண்டவர் பதிவு செய்த காரணம், முதலாவது அன்புங்கிற கனி அவரிடத்துல இருந்தது. 2வது பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தும் அந்த சோதனை வந்து அந்த சோதனையிலிருந்து தப்பித்து என்ன செஞ்சார்? ஓடி தன்னுடைய கற்பை தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டதுனால அவருக்கு நேர்த்தியான நல்ல அழகான மனைவி கிடைத்து 2 ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து எகிப்துக்கும் நல்ல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்போ வீட்டுக்கு தான் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டராய் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராய் ஜோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணம் யோசேப்புடைய நல்ல திவ்ய சுபாவத்தில் ஒன்று இச்சை அடக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இது ஒரு நல்ல அவர்கிட்ட ஒரு சுபாவம் அவர்கிட்ட இருந்துச்சு. சரி, இப்போ ஜெயிலில் இருக்கிறார். இப்போ இதில் ஜெயிலில் இருக்கும்போது இன்னொரு அவருடைய சுபாவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெயிலில் எத்தனை வயசில் போகிறாரு? இல்லை, 17 வயசில். ஜெயிலுக்கு எத்தனை வயசில் போகிறாரு? 17 வயசில் போகிறார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் பிரைம் மினிஸ்டராக, ஏற்கனவே ஹோம் மினிஸ்டராக இருந்தார், வீட்டுக்கு அதிகாரி. அதனால தான் ஹோம் மினிஸ்டருங்கிறேன். ஒரே ஆளுக்கு எத்தனை போஸ்டிங்கு? 3 போஸ்டிங். அடிக்கடி நான் செய்தியில் சொல்லுவேன். ஜோசப்னு சொன்னால் அவர் என்ன மினிஸ்டர்? ஹோம் மினிஸ்டர், அடுத்து பிரைம் மினிஸ்டர், அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதெல்லாம் பின்னாடி விளக்கத்துக்கு வரேன் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆனால் அதுக்கு இடையில அவருடைய இந்த 17லிருந்து 30, 30ல் 17 கழிச்சா எத்தனை சொல்லுங்க சத்தமா? 13 வருஷம் அவர் அந்த பாடு, நிந்தனை, அவமானம். நான் படிக்கும்போது காலையில் பல முறை படித்ததுனால காலையில் நான் யோசித்து பார்த்தேன். ஜெயிலில் பேசிக்குவாங்க, நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, ஒருத்தர் அப்படி பேசும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பான், நான் கொலை செஞ்சுட்டு வந்தேன். இன்னொருத்தன்ட்ட கேட்டிருப்பார், ஜெயிலில் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, இன்னொருத்தர் கேட்பார், நான் திருடிட்டு வந்தேன். இன்னொருத்தட்ட கேட்டிருப்பார் இதேமாரி, இவர் பெண் விஷயத்தை செய்யலை, தப்பு பண்ணலை, பெண் விஷயத்தில் என்ன செஞ்சேன், இந்த பாவத்தை பண்ணிவிட்டு நான் கையும் களவமாக என்ன செஞ்சிட்டேன், நான் மாட்டிக்கிட்டதுனால இப்போ என்னை தூக்கி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா, அந்த ஜெயில் அதிகாரி கண்களில் கூட என்ன செஞ்சாரு? தயவு கிடைக்க உதவி செய்தார். முதல்ல தூக்கி போடும்போது ரூபன் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்தார். குழியில போடும்போது அந்த குழியிலிருந்து மேலே கொண்டு வர அடுத்து யாரு? யூதா கண்களில் என்ன செஞ்சாரு? தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்புறம் இங்க போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அந்த ஹோம் மினிஸ்டரா மாறுவதற்கு அவர் கண்களில் தயவு கிடைத்து ஹோம் மினிஸ்டரா மாறினார். இப்ப பொய் குற்றச்சாட்டு நிமித்தம் அவர் சிறைச்சாலைக்கு வந்தாலும் சிறைச்சாலை தலைவன் கண்களை தயவு கிடைத்து அங்க இருக்கிற அதிகாரி, அங்க இருக்கிற சிறையாளிகள் இருக்கிறவங்கள விசாரி, நீ தான் லீடர் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்து அங்க அவர் கண்களில் என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது, தயவு கிடைக்குது. நீங்க 39 பாருங்களேன், 21, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 39, 22 பாருங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23 பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் அப்புறம் என்ன செய்யல? விசாரிக்கவே இல்லை. அப்படி நம்பி, ஏன்னா அவருடைய கேரக்டரை பார்த்துட்டு நீயே இந்த எல்லா கைதியும் பார்த்துக்கப்பா, நீ தான் ஹெட்டு தலைவன் அப்படின்னு அந்த அளவுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் செய்தார். ஆனால் ஒரு பக்கம் இந்த தயவு கிடைக்க செய்தாலும் 13 வருடம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செஞ்ச தவற சொல்லும்போது யோசேப்பை சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. இந்த யோசேப்பு நீ இந்த தவறு செஞ்சான்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அவர் சொல்லியிருப்பார், அது பேசுனதெல்லாம் அங்கே போடலை, நான் தியானிக்கும் போது அப்படி நினச்சேன். அவர் சொல்லியிருப்பார், உண்மையாக தான் சொல்லியிருப்பார், நான் அந்த தவறை என்ன செய்யலை, என்னை பொய் குற்றச்சாட்டி தான் இப்படி வந்தேன்னு உண்மையாக தான் சொல்லியிருப்பார்.
அவர் தவறு செஞ்சாதானே மற்றவங்களாம் தவறு செஞ்சதுனால ஒத்துக்கிறாங்க. நான் திருடிட்டு வந்தேன், நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன், பணத்தை ஏமாத்திட்டு வந்தேன், பல குற்றத்தை நிமித்தம் வந்தேன், கொலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு வரும்போது இவங்கள கேட்டிருப்பாங்க. இவங்களும் மற்றவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இவர் எதனால சர்ச்சால வந்தேன். சர்ச்சால இருக்கவங்களாம் தெரியும் பாருங்க, கூடி கூடி பேசிக்குவாங்க. அங்கெல்லாம் தெரியும் சில காரியங்கள்லாம் எந்தெந்த தவறு செஞ்சாங்க. அங்கே லீடர் கேம்லாம் அங்கே கேங்கெல்லாம் அங்கே இருக்கும். சரி, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அப்போ இவர் அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லை, இவர் இந்த தப்பை பண்ணிட்டு தான் ஒரு எஜமா வீட்டில் இருந்தார். இவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உண்ட வீட்டில் ரெண்டகம் பண்ணிட்டு, ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது சர்ச்சால உள்ளவங்களுக்கு. தப்பு பண்ணிட்டு அந்த எச்சமாட்டி தனியாக இருக்கும்போது ரேப் பண்ண போய் அந்த வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த வஸ்திரத்தை அந்த அம்மா வச்சிருந்து, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையாக இருந்த வீட்டில் அவரே கோபப்பட்டுட்டு இப்போ எங்கே போட்டுட்டாரு, ஜெயிலில் போட்டிருப்பாங்க போது அவர் மனசில் என்ன வேதனைப்பட்டிருப்பார். ஜெயிலில் நல்ல அதிகாரி கண்கள்லாம் தயவு கிடைக்குது. ஆனால் அந்த நிந்தை அவமானம் இந்த 37-40 அப்படி கையில் வச்சுக்கோங்க. இதை குறித்து சங்கீதத்தில் அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கு. இதுக்கு ஒத்த வசனம் அங்கே படித்தாதான் உங்களுக்கு புரியும். என்றைக்குமே ஒரு கேரக்டரை ஒரு இடத்துல ஆண்டவர் போட்டிருப்பார், இன்னும் ஒரு சில இடத்துல அவரை குறித்து என்ன போட்டிருப்பார், இன்னும் சில காரியங்களை போட்டிருப்பார். ரைட்டுங்களா? சரி, இப்போ சங்கீதம் 105 17 18 இன்னைக்கு வாசிக்காதவங்க வாசிங்க. 105 17 அவர்கள் சிஸ்டர் 16 படிச்சிருங்க சிஸ்டர். பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். 17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கவனிக்கிறீங்களா? இது ஆதியாமத்தில் வராது. ஆனா அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சது, புடமிட்டது. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். 11 நட்சத்திரமும் உன்னை வணங்கணும். ஆனால் இப்போ வணங்கல, பின்னாடி தான் வணங்குறாங்க. அது நிறைவேறுது. கர்த்தர் உன்னை உயர்த்துவா, உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்குன்னு. ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரம் அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன செஞ்சாங்க, ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன், யோசேப்புடைய பிராணன் இரும்பில் என்ன செஞ்சது, அடைப்பட்டிருந்தது. அப்போ 13 வருடம் ஒருவேளை அவனுக்கு ஜெயிலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த நிந்தைகள் அவமானங்கள் அவனால் தாங்க முடியல. எல்லா குற்றவாளியை போல 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, செய்யாத குற்றத்துக்காக. மற்றவங்களாம் செஞ்ச குற்றத்துக்காக அத்தனை வருஷம் இருக்கிறாங்க. இவர் செய்யாத குற்றத்துக்காக 17 வயசுல சகோதரர்களை பார்க்க போய் குழியில் போடப்பட்டு ஏறக்குறைய இப்போ 30 வயது. இப்போ 13 வருடம் அந்த பாடுகள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் அவர் கடந்து சென்றார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அந்த ஆதியாகமம் 49 கூட யோசேப்பு கனிதரும் செடின்னு 22 படித்தோம், 49 22. ஆனால் 23 பாருங்க, வில் வீரர் அவனை என்ன செஞ்சாங்க, மனமடி வாக்கினார்கள். மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை என்ன செஞ்சாங்க, சிலர் பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில்லு எப்படி இருந்தது, உறுதியா இருந்தது. நான் நிரபராதி, நான் எந்த தவறு பண்ணல, நிச்சயம் இந்த ஜெயிலிருந்து எனக்கு ஒரு நாள் என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அந்த எச்சமான் புரியல. அவர் வெளியில் போனதுனால, இப்படி மனைவி தவறான என்னை குறித்து ட்ரெஸ்ஸை வச்சு என்னை காட்டி கொடுத்ததுனால, தவறு பண்ணதுனால, நான் தான் ட்ரெஸ்ஸு பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை பேசக்கூட அனுமதிக்கலை. பேசினா கூட புரிஞ்சிருக்கும். மனைவி சொன்னதுனால, ட்ரெஸ் இருந்ததுனால ஜோசப்பிட்ட கூட விசாரிக்காதபடி ஜெயிலில் அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்ததுனால போத்திபாரும் போடுகிறதை பார்க்குறோம். அப்போ இடையில நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தால் அப்படி நேரம் போயிடும். சுருக்கமாக சொல்கிறேன். 2 பேர் ஜெயிலில் என்ன செய்கிறாங்க, சொப்பனம் காண்கிறாங்க. எத்தனை பேர், 2 பேர். அந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு அருகில் இருந்து உணவு கொடுக்குறவங்க, ராஜா குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா மதுபானம் கொடுக்குறவங்க, ட்ரிங்கு குடிக்கிறவங்க. அந்த அவங்க சாப்பிட்ட பிறகு, ஏன்னா யாராவது விஷம் கலந்து கொடுத்து அப்படி இருக்காது, ஒருவேளை அப்படி கலந்தாலும் அதை அவர் சாப்பிட்டுட்டு ராஜா நல்லா இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான், அந்த பாத்திரக்காரன் சாப்பிட்ட பிறகு தான் யார் சாப்பிடணும், ராஜா. அப்படி ஒரு வேலை. இன்னொருத்தர் சுயம்பாகிகளின் தலைவனாக என்ன செஞ்சான், அவன் இன்னொருத்தன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2 பேரும் சொப்பனம். உங்களுக்கு அந்த காரியத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இவர் திராட்சை செடி 3 கொடி இருக்குது, அதில் பழம் இருக்குது,
பாத்திரம் இருக்குது, அந்த ஜூஸை பிழிஞ்சு திரும்ப அந்த ஜூஸை ராஜா கொடுக்குற மாதிரி சொப்பனம். இன்னொருத்தருக்கு 3 வெள்ளை கூட இருக்குது, அதில் பலகாரம்லாம் இருக்குது. ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன செய்யுது, வச்சுக்குது. 2 பேரும் இவங்க கனவு கண்டுட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும்போது, கலங்கி போய் இருக்கும்போது, ஜோசப் ஜெயிலில், ஏன் நல்லா இருந்தீங்க, நேற்று உங்களெல்லாம் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்க்குறாரு, அவர் தானே தலைவனாக இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் முகம் துக்கமாக இருக்கலையே, இன்றைக்கி உங்கள் முகம் ஏன் துக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே நாங்கள் கனவு கண்டோன்னு. அப்போ 2 பேர் கனவு கேட்டு 2 கனவும் ஒரே அர்த்தம் தான். இன்னும் 3 நாள். இந்த 3 நாளில் நல்லா கவனிங்க, பானை பாத்திரக்காரன் நீங்கள் அதே போஸ்டிங்க என்ன செய்வீங்க? இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்க திரும்ப அவங்கள ராஜா ஜென்ம நாள், அவருக்கு பிறந்த நாள் வருது, அந்த ஹாப்பி பர்த்டே நாளில் பார்வோன் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அந்த போஸ்டிங்கை மறுபடியும் கொடுத்து அவன் அதே வேலைக்கு வரான். ஆனால் இன்னொருத்தன் சுயம்பாகிகள் தலைவன், அந்த 3 கூட இருந்துச்சு, பலகாரம் இருந்துச்சு, ஆகாயத்து பறவை பச்சித்துப்பட்ட மாதிரியே அவனை தூக்கு போட்டோன்னே ஆகாயத்து பறவை வந்து பச்சிக்குது. சரி, அப்போ ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஜோசப் மனம் திறந்து வாயை திறந்து என்ன செய்கிறாரு, இது வரைக்கும் கத்தனை ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார், தன்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி என்ன செஞ்சார், நம்பி இருந்தார். ஆனால் அவரும் மனுஷன் தானே. அப்போ அவர்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, இப்போ நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு போவீங்க, என் காரியத்தை நான் எப்படி உண்மையாக இருந்தேங்கிறத ராஜாட்ட சொல்லி என்னை இந்த இடத்துல என்ன செய்யுங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, நீங்கள் தயவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் போனவர், நீங்கள் ஆதியாகமம் 40:23 படிக்காத ஒருத்தர் படிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். நான் சொல்கிறேன், உங்களை உயர்த்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு யார் மறந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு எனக்கு கொடுத்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். வாக்கு தத்தம் நிச்சயம் தாமதித்தால் அது நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும். யோசேப்பை உயர்த்த வேண்டும். யோசேப்பை குறித்து ஒரு திட்டம், ஒரு மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வைத்திருந்தார். அதுக்கு விரோதமாக இந்த திட்டத்தை குலைக்கத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும் அந்த தீமையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நன்மையாக மாற்றுகிறார். 2 வருஷம் மறந்தாலும் திரும்ப மறுபடியும் பார்வோனுக்கு, இந்த யோசேப்புக்கு என்ன ஒரு டேலண்ட்னா, சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிற, அந்த வியாக்கணம் பண்ணுகிற. அப்பவும் தன்னை தாழ்த்துறார். தேவன் தான் இதற்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், தேவன் தான் மங்களகரமான உத்தரவு சொல்லணும். நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னால் சொல்ல முடியாது, ஆண்டவர் தான் அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அப்போ கரெக்டாக இவங்க பண்ணின 2 சொப்பனத்துக்கும் கத்தர் அந்த சொப்பனத்துக்கு வியாக்கணம் பண்ணுகிற வரத்தை கொடுத்ததுனால கரெக்டாக இன்னும் 3 நாள் தான், 3 நாளுக்குள்ளே ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடைக்கும், ஒருத்தருக்கு தூக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3 நாளாக நடக்குது. ஆனால் போகும்போது என்ன செய்ய, நீ இந்த காரியத்தை தயவு வச்சு பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர் 2 வருஷம் மறந்துட்டார். இப்போ மறுபடியும் ஒரு மனுஷனை கத்தரை உயர்த்தணும்னா மறுபடியும் ஆண்டவர் யாரை கொண்டும் அந்த காரியத்தை செய்து உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ இவரு மறந்துட்டாலும் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோனுக்கு என்ன செய்கிறாரு, என்ன பாஸ்டர் இன்னைக்கு காலையில் ஒரு சொப்பனமா கனவா சொல்கிறீங்க, வேறு வழி இல்லை, இந்த செய்தி அதை தான் சொல்லி ஆகணும். திரும்ப பார்வோனுக்கு என்ன, அது சொப்பனம். அந்த சொப்பனத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், வீட்டில் படித்து பாருங்கள். 7 பசு நல்லா என்ன செய்யுது, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. இன்னொரு 7 பசு அவலட்சணமாக கேவலமாக இருக்குது. அந்த கேவலமாக இருக்கிற 7 பசு நல்லா இருக்கிற செழுமையானது என்ன செய்யுது, அப்படியே முழுங்கி போட்டுட்டு ஒன்று அவ்வளோ தின்னு போட்டு அப்படியே ஒன்று திங்காத மாதிரி அப்படியே கேவலமாக அப்படியே தான் எலும்பு தோலுமாக தான் இருக்குது. இதில் அர்த்தம் இருக்குது. அப்புறம் ஒரே கதிரில் 7 கதிர் வருது, நல்லா செழிப்பாக இருக்குது. சாவியான கெட்டு போன அந்த 7 கதிர் அந்த நல்ல கதிரை முழுங்கி போகுது. அப்போ இதை கண்டவுடனே 2 சொப்பனத்தை கண்டவுடனே பார்வோனுக்கு கலக்கம் ஆகி அங்கே இருக்கிற மந்திரவாதி ஜோசியக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி இதை சொல்கிறாரு. ஒருத்தரால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்பத்தான் ஞாபகம் யாருக்கு வருது, பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ ராஜா, இதே மாதிரி தான் 2 பேரும் நாங்கள் சொப்பனம் கண்டோம், அதே மாதிரி நடந்துச்சு. இப்போ நீங்கள் கண்ட சொப்பனத்துக்கு யாருமே அர்த்தம் சொல்லலை, அவர் தான் சொப்பனத்துக்கு பாருங்கள், மந்திரவாதி ஜோசியக்காரங்க யாரும் சொல்ல முடியல, ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு வாரன்னு சொன்னோன்னே ராஜா என்ன செய்கிறாரு, ஆள் அனுப்பி அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி ஆள் அனுப்பி அந்த ஜெயிலிருந்து என்ன செய்கிறத கொண்டு வருகிறது பார்க்குறோம். நான் ஏன் இது வரைக்கும் சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க, இவ்வளவு நாட்கள்
அந்த பாடு உபத்திரவத்தை அனுபவிக்கிறதுக்கு அவுட்டில் இருந்த நல்ல இன்னொரு ஆவிக்குரிய கனி நீடிய பொறுமை. ஆவியின் கனியில் ஒன்றது என்னது? நீடிய அந்த பொறுமை இருந்துச்சு. 13 வருஷம் ஆனாலும் சரி, 30 வயசு ஆனாலும் சரி, கர்த்தர் இந்த ஜெயிலிருந்து எனக்கு ஒரு நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் விடுதலை கிடைக்கும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் வாக்கு தத்தங்கள் தாமதமாகும். சில காரியத்தை நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தாமதமாகும். நீங்கள் சொல்லணும், எத்தனை நாள் தாமதமானாலும், எத்தனை மாத தாமதமானாலும் அந்த காரியம் என்ன செய்யும்? நிச்சயம் நடக்கும் என்பதற்கு உங்களுக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல ஒரு ஆவிக்குரிய சுபாவம் நீடிய அந்த பொறுமை. அந்த பொறுமை இருந்துச்சுன்னா, அவர் பொறுமையாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். ஆனால் ஒருத்தட்ட கேட்டார், அந்த காரியத்தை நீ போய் சொல்லணும்னு. அவரும் சொல்ல மறந்துட்டார். சரி பரவாயில்ல, அவர் சொல்லாட்டினால் போல. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு, இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. அப்போ சரியாக ஏறக்குறைய 30 வயதில் தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இது அவருடைய ஒரு நல்ல சுபாவம். அடுத்து அவருடைய நல்ல சுபாவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஜோசப்பு 7 வருஷம் நல்ல விளையும், 7 வருஷம் பஞ்சம் ஏற்படும். அப்போ அவரே சொல்கிறாரு, விவேகமும் உண்மையும் உள்ளவரை ஒருத்தரை ஏற்படுத்தி அதிகாரியை ஏற்படுத்தினீங்கன்னா இந்த காரியத்தை மெயின்டைன் பண்ணுவார் அதிகாரியாக இருந்து. அதே மாதிரி 7 வருஷம் நல்லா விளையுது, 7 வருஷம் பஞ்சம் ஏற்படுது. அப்போ அதில் 5ல் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது. அதில் ஏறக்குறைய அந்த வரத்தில் விளையிற தானியத்தில் அந்த 5ல் ஒரு பங்கு என்ன செய்யணும்? அந்த அழிந்து போகாதபடி. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41:34 பாருங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5ல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. 35 படிங்க சிஸ்டர். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களில் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடி அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்காக ஒரு வைப்பாக அதை சேர்த்து வைக்கிறதற்காக. அப்போ இந்த வார்த்தை பார்வோனுக்கு அவருடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும் என்ன செஞ்சது? நன்றாய் கண்டது. அப்போ 38 பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். இந்த நேரத்தில் அதே போத்திபார் அங்கே இருந்திருப்பாங்க, போத்திபாருடைய மனைவி இருந்திருப்பாங்க. இப்போ யோசேப்பு நினச்சிருந்தா, இப்போ நான் அதிகாரி ஆயிட்டேன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லி பார்வோன் அரசனிடத்தில் என்கிட்ட இந்த அம்மா பொய் குற்றம் சாட்டிருச்சு, நான் தப்பு பண்ணலை, இதை கூட்டி நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி விசாரித்து ஜெயிலில் அல்லது தண்டனை என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த போத்திபார் மனைவிக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? வாங்கி கொடுத்துருக்கலாம். இதுதாங்க யோசேப்புடைய தெய்வீக சுபாவம். யோசேப்பு கணிதரும் செடி, பழிக்கு பழி என்ன செய்யலை? அவர் வாங்கலை. அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம், அந்த திவ்ய சுபாவம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் ஆவியில ஏவப்பட்டு யோசேப்பு கணிதரும் செடி என்று பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்த காரியத்திலலாம் பார்க்கும்போது இப்படி படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். நம்ம கதையெல்லாம் நடந்த சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ பஞ்சம் எல்லா தேசத்துலேயும் அனும்போது, இப்போ இவங்க வேறு இடத்துல இருக்காங்க, யாக்கோப்பு சகோதரர்கள்லாம் கானான் தேசத்தில் இருக்காங்க. இப்போ இவர் எகிப்தில் இருக்கிறார்.
அப்போ எல்லா தேசத்துலேருந்து வருவது போல் அப்பா சொல்கிறாரு, இப்படி இதெல்லாம் ஆக போகுது, அதனால் நம்மள்ட்ட பணம் இருக்குது, பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கன்னு சொல்லி 10 பேர் போகிறாங்க. போகிறவங்க பென்யமீனை விட்டுட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க. 10 பேர் போனோடனே யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் யோசேப்புக்கு என்ன செய்யலை? யோசேப்பு ஏற்கனவே பொய்ய வேற சொல்லியிருக்காங்க அப்பாட்ட. அந்த பல வர்ண அங்கிய ஒரு ஆடை அடித்து ரத்தத்தில் தோய்த்து யோசேப்பு என்ன செய்ய, ஒரு மிருகம் வந்து என்ன செஞ்சது, ஒரு பச்சித்து போட்டுருச்சுன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க. அடுத்து ரூபன் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும்போது ரூபனும் அதே நம்பிட்டார். வேற வழி இல்லாமல் வித்துப்பிட்டு. இப்படி இருக்கும்போது தான் இங்கே இப்படி இருக்கும்போது இந்த இவர் ஆண்டவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 2 ஆண் குழந்தைகள். இப்போ தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டார். இவங்க வராங்க. வந்தவொடனே கரெக்டாக விசாரிக்கிறார். இவருக்கு தெரியுமில்ல அந்த பென்யமீன் கடைசி தம்பி எங்கன்னு. அப்போ எங்கள் வயசான காலத்தில் பிறந்தனால ரொம்ப நேசிக்கிறாரு, அவரை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி. அப்போ சிமியோனை மட்டும் என்ன செய்யுது, பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய இன்னொரு கனி சுபாவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சாக்கில் தானியத்தை கொடுக்கும்போது சாக்கில் என்ன செய்கிறாரு, ஜோசேப்பு பணத்தையும் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். இதில் ஒரு யோசேப்புடைய உண்மை, பண விஷயத்தில் உண்மைங்கிறதுக்கு சொல்ல வரேன். இதை விற்கிறவங்க அதிகாரிலாம் இருந்திருப்பாங்க, பணம் போட்டதெல்லாம் உண்மை தான். ஆனால் நான் நினைக்கிறேன் யோசேப்பு அதை ஏன் கணக்கில் வச்சுக்கங்க. சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தானியத்தையும் நீங்கள் கொடுங்க. அவங்க பணம் கொடுத்தாங்களா அந்த பணத்தையும் என்ன செய்கிறாங்க, ரிட்டர்ன். வீட்டில் போய் அங்கே போய் திறந்து பார்த்தா அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு, நடுக்கம் உண்டாயிருச்சு. அடுத்து இந்த சிமியோனை பிடிச்சி வச்சது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த இளைய ராகேலுக்கு 2 பேராக யோசேப்பு, அடுத்து பென்யமீன். மற்றவங்களும் சகோதரர்கள் தான், ஆனால் சொந்த தாய் வயிற்றில் பிறந்தது யார், பென்யமீன். அப்போ பென்யமீனே என்ன செய்யுங்க, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனோடனே அவங்க போய் சொன்னோடனே மறுபடியும் அப்பாவுக்கு ஒரே அழுக. யோசேப்பு உயிரோடு இருக்க விஷயமே தெரியாது, அப்புறம் தான் தெரியுது. ஏற்கனவே யோசேப்பு இப்படி மிருகம் பச்சித்து போட்டது, அப்போ அந்த வேதனை என்னால் தாங்க முடியல. இப்போ கடைசி புள்ள பென்யமீன், இவரையும் கூப்பிட்டு போகிறது. அப்போ ரூபன் கேட்குறீங்க, நீங்கள் அனுப்புங்க. ஏன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் விவரமாக விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறாரு, தகப்பனுக்கு இத்தனை தான் பிள்ளையா, அப்போ 10 பேர் வந்திருக்கீங்க, இன்னும் 2 பேர் எங்கே போது யோசேப்பிட்டே போய் சொல்கிறாங்க. மிருகம் என்ன செஞ்சது, இவர் தான் யோசேப்புன்னு தெரியாமல் ஆமாம் பச்சித்து போட்டுருச்சு. அப்புறம் பென்யமீன் அங்கே இருக்கிறான்னு சொன்னோடனே ரூபன் கேட்டு பார்க்குறாரு. அப்புறம் யூதா என்ன செய்கிறாரு, நீங்கள் விட்டாதான், இவரை விட்டாதான் என்ன செய்ய முடியும், வர முடியும், அப்போ தான் அவர் விடுவார், நம்புவார் அப்படின்னு சொல்லி. அதை தான் நம்ம ஆதியாகமம் 45 ஃபஸ்ட்டு வசனம் வாச்சோம் பார்த்தீங்களா. 45:14 தன் தம்பியாகிய பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான், பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டுக்கொண்டு அழுதான். அதுக்கு முன்னாடியே 10 பேர் இருக்கும்போது அந்த அழுகையை காட்டாமல் ஒரு ரூமில் போய் என்ன செய்வார், அங்கே அழுதுகிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து உங்களோட பேசுவார், கடினமாக பேசுகிற மாதிரி. இப்படி இப்போ பென்யமீனும் வந்த பிறகு கட்டி கொண்டு அழுதுட்டு தான் 45:15 பாருங்க. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரரும் அவனோடு கூட சம்பாஷித்தார். அப்போ யோசேப்புக்கு அந்த பழி வாங்குற சுபாவம் இருந்துச்சுன்னா, இவர் அதிகார பொறுப்பில் வந்த பிறகு என்னையா தூக்கி குழியில போட்டீங்க, என்ன 20 வெள்ளிக்காசுக்கு வித்தீங்க, எந்த வார்த்தையும் பேசல. நீங்களாம் தீமை செஞ்சீங்க, அந்த தீமையை ஆண்டவர் என்னவா மாத்தினாரு, நன்மையா மாத்துறான்னு சொல்லி அந்த அன்பின் நிமித்தம் தான். அந்த அன்புங்கிற கனி, மற்ற கனி இருந்துச்சு ஜோசப்கிட்ட, அந்த அன்பு கனி இருந்ததுனால தான் மனதார மன்னிச்சு எல்லாரையும் உட்கார வச்சு, அதுவும் பாருங்க வருஷ பிரகாரம் கரெக்டாக உட்காடுறாங்க. ரூபன் அடுத்து அப்படியே என்ன செய்கிறாங்க, அப்படியே வருஷ பிரகாரம் எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கொடுக்கும்போது பென்யமீனுக்கு மட்டும் எத்தனை மடங்கு, 5 மடங்கு. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பும்போது பென்யமீனுக்கு மாத்திரம் இன்னும் 5 மாற்று வஸ்திரத்தை, ஏன்னா சொந்த தம்பி இல்லை, மற்றவங்களும் அண்ணன் தான், அவங்களுக்கு செஞ்சார். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, பழிக்கு பழி வாங்கலை. ஜோசப் உண்மையாக இருந்தார். அவர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஏற்கனவே ஹோம் மினிஸ்டர், இப்போ பிரைம் மினிஸ்டர், இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ எவ்வளோ பணம் அவருக்கு வந்திருக்கும், இவர் தான் அதிகாரி. அந்த பண விஷயத்தில்
1 ரூபாய் கூட எடுக்காம உண்மையும் உத்தமமா இருந்தா, அதான் விசுவாசங்கிற உண்மை, ஃபெய்த்ஃபுல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா. அப்ப இவ்வளோ பேர் பணம், அந்த திரும்ப திரும்ப பஞ்சம், நிலத்தெல்லாம். அப்புறம் ஆடு மாடை கொண்டு வந்து, நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தா தெரியும், தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. இப்போ ஆடு மாடு தீர்ந்த பிறகு நிலத்தை கொண்டு வந்து போறாங்க. ஏன்னா 7 வருஷம் நல்லா விளைஞ்சு 7 வருஷம் தொடர்ந்து பஞ்சம். ஆனா அவ்வளவு அவருக்கு சம்பளம் கிடைச்சிருக்கும். ஜோசப்புக்கு என்ன சம்பளமோ, அந்த அதிகாரி பார்வோன் அடுத்த ஸ்தானத்துல இருந்து அவருக்குன்னு என்ன சம்பளம் இருந்துச்சு, அந்த சம்பளத்தை தவிர அரண்மனையில் இருக்கிற 1 ரூபாயை கூட என்ன செய்யல அவர். அப்ப அந்த விசுவாசங்கிற அந்த ஃபெய்த்ஃபுல் விசுவாசங்கிற அந்த கனி அவரிடத்துல இருந்து. அடுத்து சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க. அடுத்து இந்த வணங்கினதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் கண்டாங்க பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே பணிந்து கொள்கிறான். ஏறக்குறைய 5 இடத்துல வருகிறது. இன்னும் மேலே கூட வரலாம். அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து முகங்குப்புற விழுந்து அப்படியே திரும்ப 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 அவங்களா ஜோசப்ப. அப்போ அந்த ஆரம்பத்தில் அரிக்கட்டுகள், எல்லா அரிக்கட்டுகள் சுற்றி என்னை வணங்கும், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் வணங்க. அந்த ஆரம்பத்தில் கொடுத்த அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்தில் கொடுத்த தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, அப்படியே நிறைவேறினது. அதுக்கப்புறம் நீங்களே ஏன் அங்கேயே இருக்கீங்க, என்னை ஆண்டவர் ஆசை வச்சிருக்காரு, இந்த செழுமையெல்லாம் பாருங்க. ஆனால் நீங்கள் தீமை செஞ்சீங்க, ஆனால் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார், கர்த்தர் தான் மாற்றினார். சகோதரர்கள் ஒரு தவறு கூட செய்யலை, ஆனால் அவங்க தான் இடையில மனசாட்சி வாதிக்கப்படுது. இது மாதிரி யோசேப்பு தூக்கி குழியில் போடும்போது அவர் கத்தினாரு, ஆனால் அவருடைய மன வியாகுலத்தை நம்ம என்ன செய்யலை, கண்டுக்கவே இல்லை. அதனால தான் இப்படிலாம் பொல்லாப்பு நேரிடும் சொல்லி, அந்த இரத்தப்பலி நம்ம மேலே வருதுன்னு சொல்லி சகோதரர்களை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறாங்களே தவிர, ஜோசப் வாயை திறந்து பழைய காரியத்தை எதுவுமே பேசலை. காரணம் என்ன தெரியுங்களா, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அதான் பிள்ளைகளுக்கு கருத்தாக பேர் வைக்கணும். மனாசேங்கிற பேர் வைக்கும்போது என் தகப்பன் செய்த எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாரு, தேவன் என்னை மறக்கும்படி செய்தார். என் தகப்பன் வீட்டார் செய்த எல்லா காரியத்தையும் அதை மறக்கும்படி செய்தார் என்று மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். 2வது ஒரு மகனை ஜோசப் பெற்றெடுத்து எப்ராயிங்கிற பேருக்கு, இந்த சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்துல, இந்த எகிப்து தேசத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்தேன், 17 வயசுல பாடுகள் மத்தியில் செஞ்சேன், 30 வயசு வரைக்கும் ஏறக்குறைய 13 வருடம் ஜெயிலில் இருந்த, நிந்தனை அவமானம், வில்வீரர் மணமடி வாக்கினார்கள், இரும்பல அடைப்பட்டு ஒடுக்கினார்கள், எவ்வளோ பாடு கஷ்டங்களை நிந்தைகளை நான் அவமானித்தேன், அவச்சொல் கேரத போய் குற்றச்சாட்டப்பட்டேன். ஆனால் சிறுமைப்பட்டிருந்த இதே தேசத்தில் என்ன செஞ்சாரு, என்னை உயர்த்தினார். என்னை பழுகி பெருகும்படி என்ன செஞ்சாரு, என்னை உயர்த்தினார். அதே தேசத்தில் என்னை உயர்த்தினார். மூத்தவனுக்கு பேர் வைக்கும்போது என் தகப்பன் காரியம் செஞ்சதெல்லாம் மறந்துட்டான். அப்போ அதே போல தான் இந்த சகோதரர்கள் செஞ்ச அத்தனை காரியத்தையும் அந்த அன்பின் நிமித்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, அப்பா அம்மாவை வாங்க, அப்பாவையும் கூட்டு வாங்க, அப்பாவை கூட்டு வாங்கன்னு சொல்லும்போது வண்டிலாம் அனுப்புகிறாரு. அப்பாலாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா அப்பாவையும் கட்டி பிடிச்சி அழுது. அப்புறம் நல்லா கவனிங்க, 130 வயசில் அங்கே யாக்கோபு போகிறாரு. 147 17 வருஷம் ஜோசேப்போடு கூட. அப்போ மகனை பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி அழுகுறாரு, ஜோசப் இன்னுமா நீ உயிரோடு இருக்க, இன்னுமே என் உயிர் போனால் போகட்டும். ஒரு தகப்பனுடைய உள்ளம் பாருங்க. யோசேப் உன்னை நான் உன்னை காண்பேன்னு நினைக்கவே இல்லை, உன் பிள்ளையும் பார்க்குறேன். அந்த 2 பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு வந்து. மனாசே எப்ராஹிம், நீங்கள் ஆயிரங்களாய் பழுகி என்ன செய்வீங்க, நீங்கள் பெருகுவீங்கன்னு சொல்லி ஜோசப்புடைய 2 ஆண் மக்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ கோசே நாடுங்கிற நல்ல செழிப்பான நாடுல இவங்க ஆடு மாடு மேய்க்கிற வேலை, அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து, அண்ணன்மார்களை இன்னும் யாராக இருந்தால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தலைவர்களாக போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லி, ஏன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்ததுனால பார்வோன் கண்களை தயை கிடைச்சதுனால, ஜோசப்புக்கு மூலம் அந்த தேசம் இவ்வளவு பஞ்சத்திலேருந்து இவ்வளவு காரியம் நல்லதை கண்டடைந்ததுனால, அந்த அதிகாரி கண்களில் பார்வோன் கண்களையும் தயை கிடைச்சி 17 வருஷம் அங்கே வரதை பார்க்குறோம். அப்போ 147வது வயசில் அடக்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறார் யாக்கோப்பு, இந்த இடத்துல பாடியை அடக்கம் பண்ண நான் காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த செய்தியை. இந்த பாடி என்ன செய்ய வேண்டாம், இங்கே நீங்கள் அடக்கம் பண்ண வேண்டாம். எங்கள் அப்பா ஈசாக்கு, எங்கள் தாத்தா ஆபிரகாம், அந்த கல்லறையில் என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுன்னு சொல்லி யோசேப்புக்கிட்ட அந்த வாக்கின் மூலம் உறுதியை வாங்கிக்கிட்டார். அப்போ ஜோசப்பு அதை செய்வேன்ப்பா, அது எத்தனை தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தா அப்பா
பாட்டி அவங்க இருக்கிற கல்லறை பக்கத்தில் என்ன செய்வேன், உங்களை நான் வைப்பேன். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 50 அதிகாரத்தில் 49 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடி இறந்த பிறகு துக்கம் கொண்டாடி அப்படியே பிரயாணமாக அந்த பாடியை கொண்டு போயிட்டு எல்லாரும் போயிட்டு அங்கே பாடி என்ன செய்கிறாங்க, அங்கே நல்லடக்கம் பண்ணிட்டு வர்றதை பார்க்குறோம். இப்போ மறுபடியும் சகோதரர்களுக்குள்ள அந்த பயம் உண்டாயிருச்சு. இவர் மன்னிச்சிட்டாரு, நல்ல நாட்டை கொடுத்துட்டாரு, கோஷ நாட்டில் தான் இருக்கிறாங்க. யாக்கோப்பு வந்து இப்போ 17 வருஷம் ஆச்சு, இவங்க எல்லா சகோதரர்களும் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஏறக்குறைய யோசேப்போட சேர்த்து 70 பேர் எகிப்துக்கு போனார்கள். ஆண்டவர் பழுகை பெருகும்படி செஞ்சார், பிள்ளைகள்லாம் கொடுத்து. அப்போ இவங்களுக்குள்ள மறுபடியும் பயம் வந்துச்சு. அதை மட்டும் படித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் 50ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது வரைக்கும் நான் 37லிருந்து 50 வரைக்கும் உள்ள காரியத்தை சுருக்கமாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு முறையாவது இந்த வாரத்துக்குள்ள எப்படி யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்களோ, அடுத்த செய்திக்குள்ளாக நீங்கள் பல புத்தகங்களை படித்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த 37லிருந்து 50 வரைக்கும் ஒரு முறை படித்து விட்டு இன்னும் ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுவார். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 1 மணி நேரம் கேட்டதை விட இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார், இந்த 50 அதிகாரம் வரைக்கும் 37லிருந்து 50 அதிகாரம் வரைக்கும் யோசிப்படி அதை ஏதோ கடகடன்னு படிக்காதீங்க. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். காலையில் 2 மணி நேரம் இந்த பகுதியை படித்து காலு கூட எனக்கு சூற ஓடினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே அந்த பாத்திரத்தோட ஒன்றி போயிட்டேன். ஜோசப் இவ்வளவு ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவங்க அப்பா சொன்னது உண்மைதான். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கொடி படரும். அவனா உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், பூமி ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், உச்ச தலைமை, இப்படி ஆசீர்வாதத்தெல்லாம் மனதார. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் யோசேப்புடைய ஆசீர்வாதம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அதுக்கு காரணம் அவருடைய அந்த திவ்ய சுபாவம். இப்போ கடைசி வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். இப்போ 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். இப்போ அவங்களுக்கு இந்த அடக்கெல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே மனசாட்சி குத்தப்படுது. 16 பாருங்க. உங்களுடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் இருக்கிறீங்களா அழுதான். ஏடா அப்படி மன்னிச்சிட்டோம், 17 வருஷம் இருக்கிறாங்க, நேரடியாக கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஆளை விட்டு இப்படி வந்து மறுபடியும் அந்த பயத்தினால தகப்பன் அடக்கம் பண்ணிட்டு வந்தோடனே ஏதாவது மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாரோ, பழிக்கு பழி வாங்கிடுவாரோன்னு அந்த குற்ற மனசாட்சி வாதிக்குது. அதுக்கு தெளிவை கொடுக்குறார். 18 பாருங்க. பின்பு சேர்ந்து படிக்கலாமா? பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இப்படி ஏறக்குறைய 5 தடவை குப்புற விழுந்திருக்காங்க. யோசேப்பு காலில் விழுந்திருக்காங்க. இது கடைசியாய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமையா நினைக்கவே இல்லை. சகோதரரை நினைச்சாரு. ஆனா இவங்க குற்ற மனசாட்சி சகோதரனுக்கு செய்த துரோகத்தை நினைச்சு மறுபடியும் என்ன செய்யறாங்க, நாங்க அடிமை, பயப்படுறாங்க. 19 சேர்ந்து படிக்கலாமா? யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, நான் தேவனா, நான் மனுஷன், நான் தேவனா, ஏன் பயப்படுறீங்க? 20 படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே உங்களை மாத்திரமல்ல வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். என்ன யோசேப்புடைய குணம்! அல்லேலூயா! அப்படியே ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களை ஜெயிலெலாம் தூக்கி போட மாட்டேன், நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு நான் பழிக்கு பழிலாம் தீர்க்க மாட்டேன், நான் தேவனுக்கு பயப்படுறவன். ஒரு இடத்த சொல்கிறாரு, நான் தேவனுக்கு நான் பயப்படுறவன், அதனால் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் நான் பராமரிப்பேன். அவர்கள் ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினான். 22 பாருங்க. யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான்.
மனாசாயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்க தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, 25 பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுத்து கொண்டான். 26 பாருங்க, யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கம் விட்டு எகிப்து தேசத்துல அவனை ஒரு பெட்டியில வைத்தார். அப்ப பாடி அங்க அடக்கம் பண்ணாலும், ஆனா நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டு ஆபிரகாமுக்கே வாக்கு தான் கொடுத்தார். அவங்க 430 வருஷம் டோட்டலா 430 அடிமையா இருந்தாங்க. நிச்சயம் இந்த தேசத்தை விட்டு நீங்க போவீங்க. இப்போ எனக்கு 110 வயசு ஆயிடுச்சு, நான் இறந்துட்டேன். அதனால் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஆதரிப்பேன், உங்கள் குழந்தைய ஆதரிப்பேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் யோசிப்பு 2 பிள்ளைகளுடைய பேர பிள்ளைலாம் பார்த்து ஒன்று செய்யுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் போகும்போது கரெக்டாக என் பாடியை நோண்டி அந்த இடத்த நோண்டி எலும்பை கொண்டு, அதே மாதிரி யோசுவா காலத்தில் மோசே காலத்திலே கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் யோசுவா காலத்தில் தான் என்ன செய்கிறாங்க, அந்த புத்தகத்தை படித்தா தெரியும். அங்கே எலும்பை என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ண. ஏன் தெரியுமா, அந்த எலும்பு ஒரு நாள் என்ன செய்யும், உயிர் பெறும். பாடி எகிப்துல அடக்கம் பண்ணப்பட்டாலும் எலும்பை கொண்டு போய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு அந்த கல்லறை பக்கத்துல விலைக்கு வாங்கின, ஆபிரகாம் விலைக்கு வாங்கின கல்லறையில ஜோசேப்புடைய எலும்பை என்ன செய்யறாங்க, மறக்காம நன்றி உணர்வோடு கூட அடக்கம் பண்றாங்க. நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு இடையில நம்ம பார்த்தது யோசேப்பு கனிதரும் செடி. அவரிடத்துல அந்த அன்பு இருந்தது, இச்சை அடக்கம் இருந்தது, சமாதானம். சகோதரர்களோட 13 வருஷம் இவர் ஜெயிலில் இருக்கும்போது விடும்போது சகோதரர்களாக சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க. சகோதரரோட சமாதானங்கிற அந்த கனியை அவர் கொடுத்ததை பார்க்குறோம். விசுவாசங்கிற அந்த உண்மை கனியை, எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருந்ததை பார்க்குறோம். அந்த பாடு கஷ்டத்தின் மத்தியில் பொறுமையாய் நிச்சயம் ஆண்டவர் விடுதலையாக்க சொல்லி அந்த நீடிய பொறுமைங்கிற கனியை பார்க்குறோம். அடுத்து தயவு, அது ஒரு கனி. இவர் தயவு பெற்றது போல இவர் மூலம் அநேகர் என்ன செஞ்சாங்க, தயவு பெற்றாங்க. சொந்த சகோதரர்கள், அப்பா அம்மா, அப்பாவை கொண்டு வந்து 17 வருஷம் வச்சு நல்லா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு அப்பாவை நல்லா பராமரித்து 17 வருஷம் யோசேப்போட குடியிருக்கிறார் அந்த தேசத்தில். 130 வயசில் போய் 147 வயசில் தான் இறக்குறார். இப்போ பாடியை அடக்கம் இங்கே பண்ணாதீங்கன்னு சொன்னோடனே அதையும் கொண்டு வர. ஆனால் இவர் பாடி இங்கே அடக்கம் பண்ணாலும் என் எலும்பை கொண்டு போன்னு சொல்லும்போது பின் சந்ததி எலும்பை கொண்டு போகிறாங்க. அப்போ இத்தனை திவ்ய சுபாவம் இந்த யோசேப்பிட்ட இருந்தது. அதனால தான் பைபிள் சொல்கிறது யோசேப்பு கனிதரும் செடி. இப்போ ஜெபம் பண்ணி நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடன் சொல்ல போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த யோசேப்பு சரித்திரம் சின்ன பிள்ளைகளுங்க கதை மாதிரி தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்னோடு கூட இந்த யோசேப்புடைய திவ்ய சுபாவத்தை பேசுனீங்க ஆண்டவரே. யோசேப்பை குறித்து கனிதரும் செடின்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையில் நான் கனி கொடுக்குறேன், இன்னும் நான் கனி கொடுக்கணும். இந்த அன்புங்கிற கனியை கொடுக்கணும், இச்சை அடக்கங்கிற கனியை கொடுக்கணும், யோசேப்பு போல சமாதானங்கிற கனியை கொடுக்கணும், விசுவாசங்கிற உண்மை கனி, ஃபெய்த்ஃபுல், அந்த கனியை கொடுக்கணும். நீடிய பொறுமை, தாமதம் ஆனாலும் வாக்குத்தத்தம், அந்த நீடிய பொறுமைங்கிற கனியை தாங்க. தயவு செய்கிற குணம்னா உதவி செய்கிற குணம். அவர் தயவு பெற்றார். யோசேப்பு வந்த பிறகு அநேகருக்கு தயவு செய்தார், சகோதரர்களுக்கு தயவு செய்தார், அப்பாவுக்கு தயவு செய்தார், உதவி செய்தார். இப்படி அந்த குணம் எனக்கு வெளிப்படணும் ஆண்டவரே. அவர் எவ்வளவு அவர் துக்கப்பட்டாரோ அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுத்தார். அதே தேசத்துல 30 வயசு வரைக்கும் தான் பாடு, 110 வயசு வரைக்கும். அப்ப 110 30 கழிங்க எவ்வளவு மீதி இருக்கு சொல்லுங்க? 80. சின்ன பிள்ளைங்க கரெக்டா சொல்றாங்க. அப்ப 80 வருஷம் அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு ஒருவேளை யோசேப்பு போல நீங்க பாடுகள் மத்தியில செல்லலாம். யோசேப்புக்கு 13 வருஷம் தான் பாடுகள். ஆனா 30 வயதுல இருந்து ஏறக்குறைய 80, இப்ப 110 வயசுல தான் மரிக்கிறார். 80 வயசு சந்தோஷம், கர்த்தருக்குள்ள களி கூறுகிறார், மகிழ்ச்சி. சிறுமப்பட்டிருந்த தேசத்திலே ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுகிறார். தகப்பன் வீட்டார் சகோதரர் செய்த எல்லா காரியத்தையும் மறக்கும்படி செய்தார். அப்ப அந்த நான் நினைக்கிறேன் இந்த எல்லா குணமும் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த கலாத்தியர் சொல்லப்பட்ட நம்ம ஒரு 5-6 கடி தான் தியானிச்சோம். ஆனால் இன்னும் நல்லா தியானிச்சா அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு, அவர்கிட்ட சந்தோஷம் இருந்துச்சு, அவர்கிட்ட சமாதானம் இருந்தது. அந்த கனியை வெளிப்படுத்தினார்.
நீடிய பொறுமையை நற்குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஜோசப்ட்ட என்ன இருந்தது? நற்குணர்ச்சி, சாந்தம் அவர்கிட்ட இருந்தது, விசுவாசங்கிற உண்மை இருந்தது, கடைசியாக இச்சை அடக்கம் இருந்தது. அப்ப இயேசுவிட்ட இருந்த அத்தனை சுபாவம், 9 சுபாவத்தை அன்றைக்கே பைபிள் இல்லாத காலத்துல, இப்படி பிரசங்கம் பண்ணாத காலத்துல, இப்படி தலைப்பாய் பிரசங்கம் பண்ணாத காலத்துல, இப்படி குறிப்பெடுக்காத நேரத்துல, அன்னைக்கே ஜோசப் தெய்வத்துக்கு பயந்தனால, தேவனோடு கூட உறவு இருந்ததுனால இப்பேற்பட்ட கனியை அந்தந்த காலத்துல எல்லா கனியையும் அவர் கொடுத்தார். யோசேப்பு கனி தரும் செடி. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க அப்படி சொல்லணும். இயேசுதாஸ் கனி தரும் செடி. உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி, இந்த சகோதரி கனி தரும் செடி, இந்த சகோதரர் கனி தரும் செடி, இந்த வாலிபர் கனி தரும் செடி, இந்த சிறு பிள்ளைகள் கனி தரும் செடி, இந்த வாலிப மகள் கனி தரும் செடி அப்படின்னு என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிற சாட்சி. அப்படி நம்ம அந்த சுபாவம் இருக்கும்போது யோசேப்பை டாப்பில் உயர்த்தினது போல, ஏற்ற நேரத்தில் கனப்படுத்தினது போல, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற தேசத்திலேயே, வேலை ஸ்தலத்திலேயே, உங்கள் குடும்பத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவா. உங்கள் கொடி படரும். மேலே உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே உண்டாகும் ஆசீர்வாதம். அந்த உச்சந்தலையின் மேல் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? பலிக்கும். மோசே யோசேப்பை ஆசீர்வதிக்கும், அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் படித்து பாருங்க. அந்த ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்து பழித்தது, அந்த சந்ததியாருக்கு பழித்தது. அப்படி நம்ம சந்ததியார் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.